யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று முதல் ஒரு வித்தியாசமான முறையிலே இன்றும் அது எப்படி நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள லகுவாக இருக்கும். இன்று மனித குலத்தை ஆண்டவர் எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கோர்வையாக சற்று சிந்தித்து பார்ப்போம். சில கருத்துக்கள் நான் பகிர்ந்து கொள்ளும்போது அது வித்தியாசமாக இருக்கலாம். 5 விரல்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இன்று எல்லோருக்கும் ஒரே விதமான வெளிப்பாடுகள் இருந்திருந்தால் ஒரே மதம்தான் இருந்திருக்கும், ஒரே மார்க்கம்தான் இருந்திருக்கும். ஆனாலும் நாம் சற்று தியானிக்கையிலே பல மதங்கள் இருக்கின்றன, ஒரே மதத்திலே பல மார்க்கங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் எண்ணும்போது என்ன நன்றாக தெரிகிறது என்றால், மனித குலம் ஒன்றுதான் தன்னை படைத்தவரை தேடுகிறது, ஆழ்ந்து தேடுகிறது, அதனுடைய தேவைகளை சந்திக்க தேடுகிறது, பாவத்திலிருந்து விடுபட தேடுகிறது, மோட்சத்துக்கு எப்படி போவது என்பதை குறித்து தியானித்து தேடுகிறது. அப்படி தேடுகையிலே பல மார்க்கங்கள் வெளிப்படுகின்றன, பல மதங்கள் வெளிப்படுகின்றன. ஆதலால் நாம் யாரையும் குறை கூற முடியாது. தேவன் அவர்களுக்கு
வெளிப்படுத்தினவைகளை அவரவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் நல்லதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தீயதை விட்டுவிட வேண்டும். நல்லதா தீயதா என்பது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் மனிதனுக்கு. மனிதனை தவிர வேற எந்த ஜீவ ராசிக்கும் இது நல்லது இது கெட்டது என்று தெரியாது. அப்படி இருக்கையிலே நாம் எந்த ஒரு நல்ல செய்தி கிடைத்தாலும் அதை தியானிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். என் பெயர் நரேந்திரநாத். நான் ஹகாய்க்கும் ஃபேக்கல்ட்டியாக போவேன். அங்கே ஒரு அக்ரனிம் இருக்கிறது. அக்ரனிம் என்றால் ஒரு ஷார்ட் வேர்ட், வாடா என்பார்கள். தமிழில் கேட்டால் கொச்சையாக இருக்கும். ஆங்கிலத்தில் அது WADA, வா டா என்றால் என்ன அர்த்தம் என்றால், we agree to disagree agreeably. We agree to disagree agreeably. என்ன சொல்லுகிறோம் என்றால், நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நான் வற்புறுத்தவில்லை, ஆனால் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று தான் சொல்லுவேன். ஆரம்ப காலத்திலே அது சிறிது லகுவாக இருக்கும். ஆனால் போக போக கருத்துகள் வேறுபடலாம். ஆனாலும் சிந்திக்க சிந்திக்க ஆண்டவர் நமக்கு பல புதிய நோக்கத்தோடு பார்க்கும் ஒரு பெரிய வரங்களையும் அருள்வார். பிரசங்கி 8:17 இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது, தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிய மாட்டான். சாலமன் ராஜா சொன்னதே, அப்பா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது தேவ ரகசியங்களை. ஆதலால் நாம் தியானிக்கும் போது அவர் இரக்கப்பட்டு நமக்கு பல ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஆதியாகமத்திலே நாம் 1வது அதிகாரத்திலே போய் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைக்கும் போது உண்டாவதாக என்று ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டார். வெளிச்சம் உண்டாவதாக என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பின்பு தேவன் ஜலத்திலே மத்தியில் ஆகாய விரிவு உண்டாவதாக என்றும் அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும்போது வார்த்தை, வேர்ட், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். இதைதான் 100க்கு அதிபதியும் சொன்னார். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதுவும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பரம வல்லமை உண்டு. அவர் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உண்டு பண்ணினார். ஆதியாகமத்திலே 1வது அதிகாரத்திலே எதை பார்த்தாலும் உண்டாவதாக, மரம் செடி கொடிகள் உண்டாவதாக, மிருக ஜீவன்கள் உண்டாவதாக, மச்சங்கள் உண்டாவதாக, பறவைகள் உண்டாவதாக என்று எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலேயே ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார், உருவாக்கி ஏற்படுத்தினார். ஆனாலும் மனிதனை உருவாக்கும் போது அவர் உண்டாவதாக என்று சொல்லி அவனை உண்டாக்கவில்லை, ஆதாமை. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அங்க பாருங்க, அவர் உண்டாவதாக என்று சொல்லாமல் அவனை உருவாக்குகிறார், மண்ணிலிருந்து உருவாக்குகிறார். ஸோ ஒரு எஃபர்ட் எடுக்கிறார், ஒரு பிரயாசப்படுகிறார். அவருடைய ஜீவ சுவாசம் தான் நமக்கும் ஜீவனை கொடுக்கிறது. அப்படி பார்க்கும்போது ஒரு விசேஷித்த தன்மையுடையவனாக இருக்கிறான் மனிதன். மற்றவைகளை அவர் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லும்போது வார்த்தையினாலே சொல்லிவிட்டார். விதை தரும் மரங்களை கொடுத்தார். எல்லாரும் கேட்பாங்க, கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா? இதிலிருந்தே நமக்கு தெரியும், விதை தரும் மரங்களை கடவுள் கொடுத்தார் என்னும் போதே தெரிகிறது. அந்த மரத்தை கொடுக்கும்போது அதற்கு விதையும் கொடுத்தார். ஸோ கோழி தான் வந்திருக்கும். ஸோ கடவுள் எல்லாவற்றையும் பலுகி பெருகுங்கள் என்று ஒரு கட்டளையை கொடுத்தார். அவைகள் பலுகி பெருக ஆரம்பித்தன. ஆதியாகமம் 1:11 இப்படியாக பார்க்கிறோம். அப்பொழுது தேவன்
பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும், பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும், கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆதியாகமம் 1:11. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்று பறவைகளையும் பூமியில் பெருக கடவது என்று சொன்னார். அவைகள் பெருகிற்று. ஏவாளை எப்படி உருவாக்கினார் என்று பார்க்கும்போது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணை அவனுக்கு உருவாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்திலே சதையினாலே அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மண்ணில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். கடவுள் ஆதாமிலிருந்து ஏவாளை படைத்தார். ஆதாமின் வித்திலிருந்து ஏவாளுடைய முட்டையிலிருந்து மற்ற காயின், ஆபேல், இன்று நாம் எல்லோரும் பிறக்கிறோம். இன்றும் குழந்தைகள் அப்படித்தான் பிறக்கின்றன. ஆதாமும் ஏவாளும் எப்படி உருவாக்கினார்களோ அப்படித்தான் இன்றும் நாமும் உருவாக்கப்படுகிறோம். அன்றைக்கு அவர் களிமண் என்றார். இன்று பாருங்கள், யோபு 32:8 சொல்லுகிறார், ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அன்றும் அவருடைய சுவாசம் அவர்களுக்கு உயிர் கொடுத்தது. இன்றும் நமக்கு அவருடைய சுவாசம் நமக்கு உயிரையும் கொடுக்கிறது, உணர்வையும் கொடுக்கிறது. 33:4 யோபிலே சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அன்று ஆதாமுக்கு கொடுத்த அதே சுவாசம் நமக்கும் கொடுக்கிறது. இதோ உம்மை போல நானும் தேவனாலே உண்டானேன், நானும் மண்ணினாலே உருவாக்கப்பட்டேன் என்று யோபு 33:6 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மண் என்னும் போது மண்ணிலே என்ன இருக்கிறது என்று பார்த்தால், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கந்தகம், மக்னீசியம், கால்சியம், இரும்பு, இவை பழுப்பம், இவையெல்லாம் இன்றும் நம்முடைய உடம்பிலே இருக்கிறது. ஸோ அன்று எப்படி ஒரு களிமண்ணில் இருந்த உட்பொருட்கள் இன்றும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. இதிலிருந்து பார்த்தால் ஆதியாகமம் 1 நடந்தது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. பிற ஜீவராசிகளையும் ஜீவன் இல்லாதவற்றையும் ஆண்டவர் உருவாக்கும் போது ஒரு வார்த்தையினாலே உருவாக்கினார். ஆனால் மனிதனை உருவாக்கும் போது வார்த்தை அல்லாமல் தன்னுடைய கரங்களினாலே உருவாக்குகிறார். இன்றும் அப்படித்தான் உருவாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக அடுத்த எபிசோடிலே இன்று நாம் எப்படி உருவாக்கப்படுகிறோம் என்பதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாத. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.